சார், தொடர்ந்து விஜய் காங்கிரஸ் கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், நாம் கூட்டணி அரசியலை பற்றி நாம் ஆய்வு செய்யுமேயானால் 1971 இந்திரா காந்தி அலை ஏற்பட்டது. இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் மிக புத்திசாலித்தனமாக அவருக்கு வர வேண்டிய தேர்தல் 72 வர வேண்டியதை முன்னாலேயே கொண்டு வந்து இந்திரா காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைக்கு சி சுப்பிரமணிய அவர்கள் மூலமாக வெறும் 9 சீட்டு மட்டும் பாராளுமன்றத்தில் கொடுத்துவிட்டு சட்டமன்றத்தில் எதுவும் கொடுக்காமல் காமராஜர் அவர்களை எதிர்த்து அவர் வெற்றி பெற முடிந்தது. அதற்கு பின்னாலே இதே பாணியிலே எம்ஜிஆர் அவர்கள் வெளியிலே வந்ததற்கு பின்னாலே 1977 தேர்தலுக்கு வருகின்ற பொழுது கடைசி நேரத்திலே வந்து பாராளுமன்றத்தில் அவர் ஆஸ்டன் என்று சொல்லப்படுகின்ற கேரளாவை சார்ந்த அமைச்சருடைய மூலமாக நேரடியாக இந்திரா காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த அவசரகால சட்டத்தில் ஏற்பட்ட சில தவறுகளை முன்னிறுத்தி வடநாடுகளிலே நாம் இடங்களை பெற முடியாது, ஜெகஜீவன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலே தென்னாட்டிலே நாம் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் தமிழகத்திலே கூட்டணி கொடுப்போம் என்று சொல்லி ஒரு புதிதாக வந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையும் அவரையும் நம்பி அவர்கள் கூட்டணி அமைத்தார்கள். அதனால எம்ஜிஆருக்கு ஒரு அகில இந்திய கட்சியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இந்திரா காந்தியும் மிக செல்வாக்காக இருந்த நேரம். அதனால முழுக்க எல்லா இடங்களிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் வெற்றி பெற்றது. அதற்கு பின்னால் 1980 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தியோடு தொடர்பு கொண்டு அவர் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சையிலே இந்திரா காந்தியை நிறுத்துவோம் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே மொரார்ஜி தேசாய் சொன்னதற்காக அதை மறுத்தார். ஆகையினால கோபப்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பின்னாலே கருணாநிதி அவர்களோடு நட்பை பாராட்டினார்கள். கருணாநிதி அவர்கள் அந்த நட்பின் அடிப்படையில் 80 தேர்தலில் வெற்றி பெற முடிந்தது. பாராளுமன்றத்தில் அதிகமான முழுமையான ஒரே ஒரு இடத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. மத்தியிலே ஆட்சி அமைக்க முடிந்தது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக வந்தார்கள்.